ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருப்பு சுண்டல் வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால 2 சேர்த்துக்கிட்டே, இல்லைன்னா ஒன்றே போதும். அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சைடு இதுக்கு ஒரு பேஸ்ட்டுக்காக தேங்காய் ஒரு 3 பீஸு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, அப்புறம் இந்த வேக வச்ச கடலை சென்னா, கருப்பு சென்னா இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த டைமில் இந்த இது ஆறிட்ட பிறகு இதையுமே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்ட பிறகு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த கடலை பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி காலையில் குக்கரில் வந்து 7 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த கடலையை சேர்த்துக்கலாம். எனக்கு என்னமோ இந்த வெள்ளை கடலையோட இந்த கருப்பு கடலையில் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குருமா வச்சா. இது குருமான்றதுனால 2 வேக வச்சு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால ஒரு தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். அந்த கருப்பு கடலையும் சேர்த்து அரைக்கும் போது தான் நல்ல க்ரீமியாக இருக்கும் குருமாவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டரும் கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட, சாதத்தோட எல்லாத்தோடையும் நல்லா அடிதூள் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிச்ச பிறகு உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தரமாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இட்லியோடு பேர் பண்ணியிருக்கேன்.